வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி மார்ச் 2026 துலாம் ராசி நிறைய நல்ல லிஸ்ட்டாகவே கொடுத்துருந்தோம். துலாம் ராசிக்கு மார்ச் மாதம் என்ன அதிர்ஷ்டம்? சுக்கிரன் வந்து உச்சம். இப்போ சுக்கிரன் வந்து 2 ராசிக்கு தான் அதிபனாக வரார். ஒன்று வந்து ரிஷபம், ஒன்று வந்து துலாம். துலாமுக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறது நல்லதா கெட்டதா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. 6th ஹவுஸில் தானே, அந்த 6ஆம் இடத்துல தானே சுக்கிரன் வந்து உச்சம் அடைவார். பொதுவாக 6ஆம் இடங்கிறத ருண ரோக சத்ருன்னு சொல்கிறாங்க. உச்சம்ங்கிறத பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து போய் 6ஆம் இடத்துல ருணம் ரோகம் சத்ருவில் போய் நின்றுடுச்சுன்னா அப்புறம் எப்படி அது நல்லதை செய்யும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 6ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குது. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சனி யோகக்காரகன். துலாமுக்கு வந்து சனி ஒரு யோகக்காரகன். அந்த யோகக்காரகன் 6ஆம் இடத்துல, அந்த 6ஆம் இடத்துல அந்த ராசிநாதன் 2 பேரும் ஒன்றா நிற்கிற இடம் தான் அந்த 6. இப்போ 6னா என்ன? கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு பாதையில் போகிறோம், அப்படியே போகும்போதே வந்து நமக்கு வந்து எல்லாம் அப்படியே பூ மாலையோடு வரவேற்று ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு வாங்க வாங்க நேராக உட்காருங்க, இதை எடுத்துங்க, இந்த பதவி உங்களுக்கு தான், இந்த அதிகாரம் உங்களுக்கு தான், இந்த பணம் உங்களுக்கு தான், இந்த வேலை உங்களுக்கு தான், இந்த பொருளாதாரம் உங்களுக்கு தான், இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து கௌரவமாக எல்லாம் கிடைக்குது. அதான் 9வது ஸ்தானம். நான் இதை சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ 10ஆம் இடம் ஒருத்தர் வந்து உழைச்சி இவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, இதான் உங்களுக்கு அதிகாரம், இந்த ப்ரொமோஷன் இப்படின்னு சொன்னால் அது 10ஆம் இடம். 10னா உங்களோட தொழில் தான். இப்போ 6ஆம் இடம்னா என்ன? அது ஒரு பேட்டில் ஃபீல்டு. 6ஆம் இடம் ஒரு போர்க்களம், எதிர்ப்பு. உங்களை ஒருத்தர் எதிர்க்கிறாரு, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ திறமைசாலி இல்லை, நீங்கள் ஒன்றும் அறிவாளி இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இது தெரியாது அப்படின்னு சொன்னோடனே ஒரு சேலஞ்ச் வருது. அப்போ நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எனக்கு இது தெரியும், எனக்கு அந்த விஷயத்தில் நுணுக்கமான அறிவாற்றல் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருன்னு உங்களை நீங்கள் வந்து முன்னிறுத்துவீங்க. இதுதான் 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்து அங்கே யோகக்காரனான சனியோடு சேர்ந்து இருந்தால் எதிர்ப்புகளை சந்தித்து அதில் போட்டி போட்டு அதில் ஒரு ஜெயிக்கிற ஆற்றலை தருவது தான் 6th ஹவுஸில் சுக்கிரன் உச்சம். இதுதான் நான் அந்த கிளாரிட்டியை கொடுக்குறேன். மார்ச் 2026 நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எதிர்ப்பு வருது, உங்களுக்கு எப்போ சவாலுக்கு யாராவது உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க, வா என் சவாலுக்கு போட்டி போடு அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, உங்கள் பக்கம் வெற்றி அடையிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லா டிரான்சிஷனும் ஃபேவராக இருக்குது. இப்போ நம்ம ஜாப் அண்ட் கரியர் அப்படின்னு எடுத்துப்போம். ஜாப் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ்னால் 10 பேர் கொட்டேஷன் கொடுப்பாங்க. 10 பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஒருத்தருக்கு தான் கிளிக் ஆகும். அந்த ஒருத்தர் நீங்களாக இருக்கிற வாய்ப்பு அதிகம். அதுதான் துலாம். அதே துலாமுக்கு நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, 10 பேர் உங்களுடைய பொசிஷனுக்கு காம்படிஷன் வராங்க, யாரை ப்ரமோட் பண்ணலாம், அந்த இடத்துல உங்கள் பேரும் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, 10 பேர் ஜாப் அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் ஒரே ஒரு வேக்கன்சி, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு 6th ஹவுஸில் சுக்கிரன் உச்சமாக அடைஞ்சு என்ன செய்ய போகிறாருன்றதுக்காக நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கும்? 6th ஹவுஸ் 6ஆம் இடம். ஸோ ஃபைனான்ஷியலாக சில பேர் கடன் மூலயமா அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்க, சில பேர் கடனை அடைப்பாங்க, சில பேர் இருக்கிற பணத்தை நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கையில் இருக்க விடாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து பல ரூபங்களில் திரிந்து பிரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இது எப்படி போகும்? 2026 மார்ச்சில் துலாம் ராசிக்கு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? திருமணத்தை செய்யவும் திருமணத்தை நிச்சயிக்கவும் அதுக்குள்ள நல்ல வரனை பார்க்கவும் இது ஒரு சரியான மாதம். என்ன காரணம்? 9ல் குரு, பாக்கியஸ்தானத்தில் குரு, அவரோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. ஸோ சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த மாதம். உச்சம் பெற்ற சுக்கிரன் என்ன நடந்தாலும் தனக்கு என்ன தேவைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதை அடையக்கூடிய ஒரு மாதம். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நீண்ட காலம் இருக்கீங்க, அதை திருமணமாக கொண்டு போக முடியுமா? வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு ஃபேவரான டைம் தான் இந்த டைம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது மாணவர்கள். மார்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்லிட்டேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் எனி எக்ஸாம் நீங்கள் யார் நிரூபிக்கிறதுக்கு உண்டான மாதம் தான் மார்ச் மாதம். ஸோ உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃபுல் நாலேஜ், உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த், உங்களுடைய பவர், உங்களுடைய எனர்ஜி என்ன, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற டைம் தான் மார்ச். சக்ஸஸ் கொடுக்கும். பெண்கள் இல்லத்தரசிகள்
பர்டிகுலராக சுக்கிரனா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பெண், திருமதி, பெண்களை சார்ந்த விஷயங்கள். துலாமில் பிறந்த ஆண்களை விட துலாமில் பிறக்கிற பெண்கள் இந்த மாதம் மார்ச் 2026 தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஒரு பலத்தையும் பார்க்கக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய, தான் யார், இது வரைக்கும் இந்த ஃபேமிலிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் இந்த என் சார்ந்த விஷயங்களுக்கு நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கிறத தன்னுடைய அருமையை தன்னுடைய பெருமையை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதுதான் 2026 மார்ச். ஸோ நீங்கள் யாருன்னு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பலம் என்ன, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆற்றல் என்ன, அதையும் நீங்களே உணரக்கூடிய ஒரு மந்தாக நான் பார்க்குறேன். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் நல்லா இருக்குது. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்த சாட்டர்ன் டிரான்சிட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக சனியாக மாறும். இப்போ வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் சனி பொசிஷனில் நல்லா இருக்குது. ஹெல்த் வைஸ் ஏதாவது ட்ரபிள் பண்ணுமானா 5th ஹவுஸில் மர்க்குரி, மார்ஸ் அண்டு ராகு இந்த கன்ஜெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. இது வந்து சில பேருக்கு எமோஷ்னலாக, சில பேருக்கு சில ட்ராமான்னு வாங்கலாம், எமோஷ்னல் இது இம்பேலன்ஸ். சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு ஓவர் திங்கிங்னால் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல், இவ்வளோ தான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனையை காமிக்கல. ஸோ சிந்திச்சு செயல்படுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணினா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி, என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கமாக இருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடைஞ்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்லேயே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.